வணக்கம். நான் உங்கள் மோனிஷா கிரிஷா சேனல்லேருந்து தணிகை உமாமுத்து பேசுகிறேங்க. நான் ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அதில் ஒரு மாற்றுத்திறனாளியை பற்றி தான் இதை காட்ட போகிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிங்க அவங்களுக்கு நீங்கள் செய்யணுன்ற நல்ல எண்ணத்தில் இதை நான் பண்ணுறேங்க. உங்களை மாதிரி நிறைய உதவி மனப்பான்மை இருக்கவங்களாம் இருக்கிறீங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்னம்மா? தனலட்சுமியா? நீ எங்கே இருக்க? உங்கள் ஃபேமிலி எப்படி, நல்லா வசதியானவங்களா? சரிம்மா. உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா வீட்டில்? உனக்கு எதனா தேவைப்படுதா? என்ன வேணும் உனக்கு? வண்டி கொடுத்தா வண்டியில் போவியா? ஓஏபி வரலையா உனக்கு? எழுதியிருக்கியா? இன்னும் எழுதவே இல்லையா? அதுக்கான முயற்சி கூட பண்ணலையா? சரி, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா வண்டி வேணும், வீட்டுக்கு போக வர. இங்கே என்ன பண்ணுற? இங்கே என்ன பண்ணுற இப்போ உட்காந்துட்டு? இங்கே என்னம்மா? அதை நீ தயங்காமல் சொன்னாதான் உனக்கு கிடைக்கிற உதவிகள்லாம் கிடைக்கும். சரிம்மா. உன்னை யார் பார்த்துக்கிறாங்க? அப்படியா? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீ இங்கே உட்காந்து இந்த காசு தானா? அப்படியா? சரிம்மா. உனக்கு தேவையான உதவி கிடைக்கிறதுக்கு நான் ஏதாவது வழி பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பொண்ணால் நடக்க முடியாதுங்க, 2 கையும் சரி கிடையாது. இது திருத்தணி முருகன் கோயில் அடிவாரம். இங்கே தான் அந்த பொண்ணு உட்காரும். வீடும் இந்த ஊர்லேயே தான் இருக்குது. அது பாவம், அதை ரொம்ப ஃபேமிலி ரொம்ப இது இல்லைங்க. அந்த பாப்பா வாயிலிருந்தே உங்களுக்கு அந்த ஃபேமிலியை பற்றியும் சொல்லிடுச்சு. நீங்கள் நேரடியாக பார்த்து அவங்களோட நிலைமையை தெரிஞ்சு கூட அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேங்க. ஒரு நல்ல எண்ணத்தில் ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த உதவியாவது பண்ணலாம். என்னால் தான் அவங்களுக்கு எந்த உதவியும் உதவியிலேருந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த உதவியாவது மற்றவங்ககிட்டேருந்து கிடைக்கட்டுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. நீங்களும் உதவி மனப்பான்மை இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அந்த பாப்பாவுக்கு.